இப்போ நம்ம கைடில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. A phrasal verb is a verb followed by a preposition or an adverb. ஸோ இந்த phrasal verb எப்படி இருக்கும்? ஒரு verb இருக்கும், அது கூட preposition அல்லது adverb இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? கெட் வந்து கெட் அக்வயர் பெற்றுக்கொள்கிறது தான் கெட்டுன்னு சொல்கிறது. கெட் டுகெதர் அப்படின்னா மீட்டிங். ஸோ இந்த டுகெதர் அப்படிங்கிற வேர்டு இந்த கெட்டோடு சேரும்போது அதோடைய மீனிங் என்ன ஆகுது? டோட்டலாக மாறுறது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கெட் டுகெதர் அப்படின்னா ஒன்றாக கூடுவது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாரு, a phrasal verb looks like a phrase. phrase அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் பாதி. பட் இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ சிங்கிள் வேர்ட். அதாவது அதில் நிறையா வார்த்தைகள் இருந்தாலும் அது வந்து ஒரு மீனிங்கை தான் கொடுக்கும். ஸோ அடுத்து phrasal verbs are combinations of. ஸோ இதில் என்னென்னலாம் கலந்துருக்கும் அப்படின்னு பார்ப்போம். a verb and a preposition. preposition அப்படின்னா ஆன், மேலே, கீழே, ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதான் அப்பு, டவுன், ஆஃப்டர், பிஃபோர், பிலோ, இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன். ஸோ லுக் ஆஃப்டர், லுக்னா பார்க்குறது, ஆஃப்டர்னா அதுக்கப்புறம் பார்க்குறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்படி லுக் ஆஃப்டர் அப்படின்னா பார்த்துக்கிறது. ஸோ அம்மா வந்து மதர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஹர் சன் அப்படின்னா அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்து a verb and an adverb. ஸோ திரும்ப verb இருக்குது, இப்போ adverb இருக்குது. adverb அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வேர்பை வந்து வேர்புடைய ஒரு குவாலிட்டியை சொல்கிறது தான் adverb. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லுக் ரவுண்ட். ஸோ சுற்றி பார்க்குறது. லுக் ரவுண்ட் மீன்ஸ் எக்ஸாமின் பாசிபிலிட்டிஸ், டேர்ன் த ஹெட். ஸோ சுற்றி பார்க்குறது அப்படின்னு நம்ம சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லி, அதாவது நம்ம வெறும் சுற்றி பார்க்கலாம். இன்னொன்று என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய எந்தெந்த எல்லா பக்கத்தையும் வந்து பார்க்குறது. அடுத்து a verb, an adverb and a preposition. ஒரு verb இருக்கும், adverb இருக்கும், prepositionும் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா லுக் டவுன் ஆன். லுக் டவுன் அப்படின்னா ஏளனமாக பார்க்குறது. லுக் டவுன் ஆன் அப்படின்னா யாரை பார்க்குறாங்க அப்படின்னு நீ அடுத்தது சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து phrasal verbs have very distinct meaning which cannot be guessed from the literal meanings of the adverbs in them. ஸோ இந்த phrasal verbs வந்து இந்த வாக்கியங்களின் தொகுப்புனால ஏற்படுறதுனால அதோடைய அர்த்தத்தை நீ அப்படியே பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த வாக்கியத்தை நீ வந்து உனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இதோடைய அர்த்தம் உனக்கு புரியும். அடுத்து sometimes the meaning of a phrasal verb is clear from the meaning of verb and adverb or preposition. ஸோ சில நேரம் மீனிங் என்ன இருக்கும்? கிளியராக இருக்கும். ஸோ இதில் பாரு, இதில் எக்ஸாம்பிள் வந்து லுக் அட் த பிக்சர்னு கொடுத்துருக்குறாங்க. லுக் வந்து வேர்பு, அட் என்னது? ப்ரிப்போசிஷன். ஸோ இது என்னது? ஒரு phrasal verb. ஸோ அந்த படத்தை பாரு, இது தெளிவாக தானே இருக்குது. டோன்ட் கோ அவுட், வெளியே போகாத. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் சில நேரங்களில் த மீனிங் ஆஃப் அ phrasal verb இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மீனிங் ஆஃப் த verb. அந்த வினைச்சொல்லினுடைய அந்த மீனிங்கை இது கொடுக்காது. அண்ட் adverb or preposition. ஸோ he gave up. இப்போ பாரு, கேவ் அப்படின்னா கிவ் உடைய பாஸ்ட் டென்ஸ், கொடுக்கறது. அப்புனா என்ன? மேலே. அவன் மேலே கொடுத்தான், என்னத்தை? ஸ்மோக்கிங் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவன் கேவ் அப் அப்படின்னா அந்த பழக்கத்தை விட்டுட்டான், அதுதான் வந்து கேவ் அப். அப்போ he gave up smoking. ஸோ இந்த கேவும் அப்பு இந்த வார்த்தைகளுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த சென்டென்ஸுக்குரிய மீனிங்கை கொடுக்கும். யூ கோ த்ரூ த லெசன்ஸ். கோ த்ரூனா என்னது? அந்த லெசன்ஸை ஃபுல்லாக நீ ரீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோ த்ரூ அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குது. ஓகேயா? ஆஃப்டன் a phrasal verb having the same combination has more than one meaning. சில நேரம் இந்த phrasal verbsக்கு ஒரு மீனிங் மட்டும் இருக்காது, நிறைய மீனிங் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க கம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. his marriage comes off tomorrow.
ஸோ இந்த இடத்துல கம்ஸ் ஆஃப்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நடக்க போகுது, நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அடுத்து அவர் டீம் கேம் ஆஃப் விக்டோரியஸ். ஸோ எங்கள் டீம் என்னாச்சு, ஜெயிச்சு வந்துச்சு. அந்த வந்துச்சு அப்படிங்கிறது இந்த இடத்துல. He ran his car into a tree and came off with severe injuries. அவன் காரை என்ன பண்ணிட்டான், மரத்தில் விட்டுட்டான். இப்போ அவனுக்கு உடம்பு நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்னு அடிபட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல கேம் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ உங்கள் கைடில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் அப்படின்னா உடஞ்சி விழுகிறது. இதான் நமக்கு தெரிஞ்ச மீனிங். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது இயக்கத்தை நிப்பாட்டிருச்சு, சரியா, செயல்படலை. அதுதான் பிரேக் டவுன். ஸோ இந்த இடத்துல மை கார் பிரேக் டவுன் அப்படின்னா அது என்ன பண்ணுச்சு, அது ஃபங்க்ஷன் பண்ணலை, அது செயல் ஆற்றலை. நெக்ஸ்ட்டு பிரேக் இன்டு அப்படின்னா திருட என்ன பண்ணுவான், வீட்டை உடைச்சிட்டு உள்ளே போவான் பாரு, அதுதான் பிரேக் இன்டு. ஸோ உடைத்து உட்புகுதல் அப்படின்னு அர்த்தம், என்டர். ஸோ எ தீஃப் broke into the house. தீஃப் என்ன பண்ணுறான், அந்த வீட்டுக்குள்ளே என்ன சொல்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டு உள்ளே போகிறான். அடுத்து bring in அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, bring in. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, நியூ டிராஃபிக் ரூல்ஸ் ஆர் brought in. இதில் கவனிச்சேன்னா இப்போ பிரேக் அப்படிங்கிறது பிரேக்ஸ் டவுன், சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி. பிரேக் இன்டு அப்படிங்கும்போது ப்ரோக் இன்டுன்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி பிரிங் அப்படிங்கிறதுடைய பாஸ்ட் டென்ஸ் என்னது, brought. கால்டுடைய பாஸ்ட் டென்ஸ் கால்ட் ஆன். ஓகேயா, இப்போ கால்ட் ஆன் பார்த்துடலாம். கால்ட் ஆன் அப்படின்னா சந்திக்கிறது. ஷீ கால்ட் ஆன் மீ எஸ்டர்டே. நேற்று அவள் என்ன சந்திச்சா. அடுத்து கால் அவுட் அப்படின்னா அழைக்கிறது, கூப்பிடுறது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ கால்ட் அவுட் அண்ட் இன்ஜினியர். ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டாரு. அடுத்து கால் அப் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறது, அழைக்கிறது. ஸோ இதில் என்னது, த டீச்சர் கால்ஸ் அப் தி எஸ்பிஎல். ஸோ ஸ்கூல் பியூப்பிள் லீடரை டீச்சர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. கேரி அவுட் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, அதை நம்ம பிளான் பண்ண மாதிரியே செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கேரி அவுட், நிறைவு செய்தல். வி கேரி அவுட் அ சக்ஸஸ்ஃபுல் அட்டாக். ஒரு அட்டாக்கை நாங்கள் கரெக்டாக பண்ணி முடித்தோம். அடுத்து கெட் ஆன் அப்படின்னா தொடர்றது, கண்டினியூ. ஸோ ஐ வாண்ட் யூ டு கெட் ஆன் வித் த ஒர்க். அந்த ஒர்க்கை நீ தொடர்ந்து செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது. கெட் அவுட், வெளியே போ. ஸோ கெட் அவுட் அப்படின்னா லீவுன்னு அர்த்தம், வெளியே போன்னு அர்த்தம். ஐ வில் கெட் அவுட் சூன், நான் இப்போ வெளியே போயிடுவேன். கெட் ஓவர் அப்படின்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையை மேற்கொண்டு மீண்டு வர்றது. ஸோ இந்த சென்டென்ஸ் பாரு, ஷீ காட் ஓவர் ஹர் கிரீஃப். அவள் அவளுடைய துக்கத்தில் இருந்து வெளியே வந்துட்டா, கெட் ஓவர். சரியா, அடுத்து கெட் அப்னா என்ன, காலையில் நம்ம எந்திரிப்போம்ல, அது கெட் அப். ஐ ஆல்வேஸ் கெட் அப் ஏர்லி. நான் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். கிவ் அவே அப்படின்னா இலவசமாக கொடுக்கறது. சரியா, இப்போ ரேஷனில் என்ன பண்ணுறாங்க, கிவ் அவே ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹீ கிவ்ஸ் அவே எ சாம்பிள் பேக் டு ஆல். எல்லாருக்குமே ஒரு சாம்பிள் பேக் அவன் கொடுக்குறான். கடைசியாக பாரு, கிவ் அப் அப்படின்னா விட்டால் போதும்டான்னு சொல்லி அப்படியே போட்டு போகிறது, அதுதான் கிவ் அப். கைவிடுதல். ஐ கேவ் அப் ஸ்மோக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்மோக்கிங் கெட்ட பழக்கத்தை, புகைப்பிடிக்கிற அந்த பழக்கத்தை நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அது என்னது, கிவ் அப்.